திரு நாகராஜ், பாஜக அணியை வீழ்த்துறது தான் எங்களோட இலக்கு, அதைத்தான் டெல்லி அணின்னு முதல்வர் குறிப்பிடுறாருன்னு வன்னியரசு சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் வன்னியரசு உட்பட தாவக்காவுடைய நண்பர் உட்பட உங்களுக்கும் வணக்கம்ங்க. வணக்கம் சார். அதாவது ரெண்டு அணின்னு சொல்றது டெல்லி அணி தமிழ்நாடு அணி அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அணி என்பது தமிழ்நாடு தனித்தீவாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கின்ற கூட்டத்தோடைய சொல்லுகின்ற வார்த்தை தமிழ்நாடு அணி அப்படின்னு சொல்றாங்க. பிரிவினைவாதத்தை பத்தி தான் பேசினாங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வடக்கு தெற்கு, ஆரியம் திராவிடம், தமிழ் ஹிந்தி இப்படித்தான் பேசி பழகணுங்க. இப்ப புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, டெல்லி தமிழ்நாடு. ஏன்னா மக்களுக்கு எளிமையா புரியணுமா, உங்களுக்கு எதிராக டெல்லி இருக்கிறது. அப்ப நீங்க எதுக்கு டெல்லி போனீங்க? காங்கிரஸோட கூட்டணி பேச மாட்டீங்களா? டெல்லி காங்கிரஸ் உங்களுக்கு வேண்டாமா? நியாயமான கேள்வி தானே. டெல்லியே வேண்டாம்னு முடிவு பண்ணிடலாமே. 3 மந்திரி வேணும் அப்படின்னு நீங்க ஆட்சியில் இருந்தப்போ, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அம்மையார் கனிமொழி சிறையில் இருந்த பொழுது களத்துல இருக்கிறதுலதான் டெல்லி அணி இருக்கு, தமிழ்நாடு அணியில காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் கூட்டணி தமிழ்நாடு கூட்டணின்னு சொல்லி குறிப்பிடுறாரு முதலமைச்சர். ஏன் காங்கிரஸ் தான் கேக்குறேன். காங்கிரஸ் டெல்லியில காங்கிரஸ் இல்லையான்னு கேக்குறேன். இவங்க காங்கிரஸ் டெல்லிக்கு போலியான்னு கேக்குறேன். டெல்லியில காங்கிரஸ் இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? தமிழ்நாடு தானே தலைமை தாங்குது, திமுக தானே தலைமை வகிக்குது. பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டில் இல்லையா? என்டிஏ தலைமையிலான கூட்டணி நீங்க தானே சார் சொல்றீங்க. என்டிஓ தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது எப்படி நீங்க இந்திய கூட்டணி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி இந்திய தலைமையிலான கூட்டணியை ஒழிய நீங்க சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அல்ல. அதான் சொல்ற, நீங்க பிரிவினைவாதத்தை திணிக்கிறீர்கள். ஏன் டெல்லி நண்பர் விஜயோட டெல்லி போயிட்டு வந்தாரு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இல்ல சார், டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. அதான் சொல்றேங்க. எப்படி நீங்க சொல்றீங்க டெல்லி அணினா டெல்லியில யாருமே இருக்க கூடாது, டெல்லி சேர்ந்தவங்க மட்டும் தான் அந்த அணியில் இருக்கணும். காங்கிரஸ் டெல்லியில் இல்லையான்னு கேக்குறேன் நானு. ஏன் விடுதலை சிறுத்தைகள் டெல்லிக்கே போறது இல்லையா சார்? டெல்லி அப்படிங்கறது நீ சொல்ற வார்த்தை பிரிவினைவாதம் சொல்றேன் நானு. டெல்லிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் பிரிவினைவாத அரசியல் தானே சார்? இல்லைங்க, டெல்லியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளல, எந்த மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் நிதி மட்டும் வேணும்ங்கிறீங்க. 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம், நிதியை அள்ளி கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் பத்தலன்னு சொல்றீங்க. அது போக வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வேற வாங்குறீங்க. இலவசங்களை அள்ளி வீசுகிறீர்கள். உங்களுடைய வாக்கு வங்கிக்காக நீங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சிக்கின்றீர்கள். மக்கள் சம்பளம் கூட கொடுக்க முடியல உங்களால, அந்த நிலையில் இல்ல. நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்த முடியல. இதையெல்லாம் செய்ய முடியாத நீங்கள் டெல்லியை மற்றும் டெல்லி என்று கிண்டல் அடிக்கின்ற வகையில டெல்லியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்வது ஏன்? அப்ப நீங்க டெல்லியிலே இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். டெல்லிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்களா? தமிழ்நாட்டை வைத்து மட்டும் நீங்க ஆட்சி செய்றீங்களா? சம்பந்தப்படுத்துறதுல பிரிவினைவாதம் இருக்காதா சார்? சரி, ஒரே நாடுங்க நம்முடைய நாடு, நம்முடைய இந்தியா வலிமையான இந்திய பேரரசு. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். வரக்கூடியது தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் தானே சார்? அப்ப தமிழ்நாடு மையப்படுத்தி தானே பார்க்க முடியும். தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் அங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு டெல்லிக்கு வேலை இல்லையா நான் கேட்கிறேன். டெல்லி போக மாட்டீங்களா? இங்க தமிழக அமைச்சர் டெல்லியில இருந்து நம்ம ஒரு கவர்னர் வந்தா தேர்தல் போட்டியா நிர்வாக போட்டியா சார்? இல்ல, அது ஒண்ணு புரிஞ்சது உங்க கேள்வியில இருந்து. ஏன் கவர்னரை அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னா, தனி தமிழ்நாடுங்கிற கோரிக்கை முன்வைப்பதற்காகத்தான் எனக்கு தெரிய முதலமைச்சர் இந்த வார்த்தையை சொல்றாரோன்னு சந்தேகம் இருக்கிறது. கவர்னரையும் அனுமதிக்க மாட்டீங்க, டெல்லியும் எதிர்ப்பீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன சார்? தனி தமிழ்நாடு முதல்வர் சொன்னாருங்கிற கருத்தை நீங்க வெளிப்படுத்தினா அதற்கான எதிர்வினையை நீங்க தான் எதிர்கொள்ளணும். அப்படி இல்லைங்க. ஏற்கனவே உங்களுடைய ராசா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கேட்டால் என்ன தவறுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. கவர்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி திமுக எல்லை கூட்டத்துல நீங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க. சார், ஆளுநரை ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சொன்னாங்களே கவர்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்களே. இதுக்கான பதில் சொல்வார். அவரு ஒரு அடிப்படையான பிரச்சனையை அவர் புரிந்து கொள்ளல. டெல்லி அப்படின்னு சொல்றது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்து ராஷ்டிரம் அல்லது இந்துஸ்தான், இந்த கோட்பாட்டை முன்வைக்கின்ற ஒரு அணி ஆர்எஸ்எஸ் அணி. அதுதான் டெல்லி அணின்னு சொல்கிறது. டெல்லிக்கு போகல அப்படின்னா டெல்லி, குஜராத், ஊபி எல்லாத்துக்கும் போகலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. டெல்லி அணி அப்படின்னு சொல்கிறது பாஜக தலைமையில் ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அணி தான். இவர் பிரிவினைவாதத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளே இருக்கின்ற உரிமையை தான் நம்ம பேசணும். இது ஒரு கூட்டாட்சி அரசியல் தான்.
நீங்கள் அந்த கூட்டாட்சியை நீங்கள் தகர்த்துக்கிட்டு இந்து ராஷ்டிரம் சொல்லி சொல்கிறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது அடிப்படையில் இவருக்கு புரிதல் வேணும். முதல்ல வந்து எதற்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகள், எதற்காக 16வது நிதி கமிஷனில் எதற்காக வந்து நீங்கள் வந்து ஜல்ஜீவன் மிஷனில் வந்து எதற்காக நீங்கள் வந்து நிதி ஒதுக்கலை, எதுக்காக வந்து நீங்கள் சமஸ்ரா திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நிதி ஒதுக்கலை, இதெல்லாம் இது தமிழ்நாடு நீங்கள் புறக்கணிக்கிறேன். இந்திக்கு நீங்கள் ஒதுக்குற நிதி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதிக்கும் தமிழ் மொழிக்கு ஒதுக்குற நிதிக்கும் ஏன் இவ்வளவு பாரபட்சம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ தமிழ்நாடு பாகுபாடு அண்ணா இருங்கண்ணா அண்ணா, இதுதான் பிரச்சனை. அண்ணா இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்ப பேச நீங்க புரிஞ்சுக்கல அண்ணா இருங்கண்ணா அண்ணா நாகராஜ் இருங்க கொஞ்சம் இருங்க, நீங்க பேசுறீங்கல்ல இருங்க நான் இருங்க ஒரு நாங்கள் ஜல்ஜீவன் திட்டம்ங்கிறது 2019 தொடங்கி 2024க்குள்ள பாஜக தான் முன்வைக்குது. எல்லா இடங்கள்லையும் வந்து இணைப்பு குடிநீர் இணைப்பை கொண்டு வந்துட்டாங்களா இல்லைன்னு சொல்லி அவங்களே தான் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்குறாங்க, தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்கலை. இப்போ மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் வந்து நாங்கள் வந்து 3500 கோடி ரூபா நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளோ பெரிய அநீதியாக இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்த விளக்கம். என்னோட இந்த கேள்வியும் வாங்கிக்கோங்க. டெல்லி அணி அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறது அதிமுக பாஜகவை மட்டுமா இல்லை களத்தில் ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் தாவேகாவையும் சேர்த்தா? இல்லை இப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து பாஜகவால் இயக்கப்படுகின்ற அந்த டெல்லி அணியினுடைய ஒரு சப்ஸ்டியூட் தான் அவங்க 2 பேரும். அதனால் நாங்கள் வந்து அவங்க 2 பேரும் நான் வந்து தள்ளி நிற்கிறேன். இவங்க தான் வந்து மெயினான ஒரு அணியாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார், ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தியை சொன்னார், நீங்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொன்னீங்க. தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவங்க எப்பயுமே அச்சுறுத்தல் அல்லது பீதி இல்லைனா வந்து மிக மோசமான வதந்தியை பரப்புவது தான் இவங்களுடைய வேலை. இப்போ மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸு இதில் வந்து மோடி அவர்களுடைய பேர் அடிபடுது, நீங்கள் வந்து ட்ரம்ப் பேர் அடிபடுது, நீங்கள் குழந்தைகள் பாலியல் வன்முறை செய்கிறாங்க. இதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன அதுக்கு பதில் சொல்லாமல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர்களால் வந்து மோடிக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் இதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவங்க வந்து இப்போ தனித்தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே, இது ஒரு அச்சுறுத்தல் உருவாக்குறது. ரைட், நான் காமேஷோட கருத்தையும் கேட்க வேண்டியதா இருக்கு. தாவேகாவும் சரி நாம் தமிழரும் சரி அப்படிங்கிற கருத்தை வன்னியர் சார் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் காமேஷோட கருத்தை வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க கேள்வி. தாவேகாவும் நாம் தமிழரும் வந்து சப்ஸ்டியூட் தான், மெயினா வந்து பாஜகவையும் அதிமுகவையும் தான் நாங்க குறிப்பிடுறோம் வன்னியரசு சொல்றாரு. யாரு டெல்லி அணி என்பதற்கு? இல்ல இப்போ அதே தான் போன 2021 எலெக்ஷன்ல கமல் சார்னு ஒருத்தர் வந்து மக்கள் நீதி மையம் நின்னாங்க. அப்போ இதே தான் பாஜகவின் பி டீம்னாங்க. ஆனால் இன்று அதே பாஜக பி டீமாக இருந்தவர் தான் நீ கமல் சார் வந்து எந்த கட்சியோட வச்சுட்டு எங்கே ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காருன்னு தெரியும். அவர் திமுக ராஜ்யசபா வாங்கினாலும் அவர் போகிற எல்லா பாதி இடத்துல இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமானம் கூட தான் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே பி டீம் இப்போ வந்து மாறிடுச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களோட ரொம்ப நரேட்டிவ் சிம்பிள் மேடம். இவங்க பொறுத்த மட்டும் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். 2021 பாஜக பி டீமாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து கரெக்ட் ஆயிட்டாங்களா? அன்னைக்கு பாஜக பி டீம் எதை வச்சு சொன்னீங்க? இன்னைக்கு உங்க கூட்டணியில வந்தோடனே பாஜக பி டீம் இல்ல. அப்போ இருங்க, அப்ப பாஜக வாஷிங் மிஷின் தான் இல்ல. அப்ப பாஜக வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னா அப்ப திமுக அது ஃப்ரண்ட் லோடு, இது என்ன சைடு லோடா டவுன் லோடா? விஜய் பாஜகவோட இது என்ன கேள்வி? இது ஒருத்தர் ஆனதுக்கு நீங்க குற்றம் வச்சீங்கன்னா அந்த குற்றம் வச்சவங்க தான் நீ கேள்வி கேட்கணும். நீங்க நாளைக்கு மாறுவீங்க, நாளைக்கு யூகத்தின் அடிப்படையில் யாரும் பேச முடியாது. புரியுதுங்களா? ஒரு குற்றம் அவங்க வைக்கிறாங்க இன்னைக்கு, இவங்க வந்து பாஜகவோட சப்ஸ்டியூட் அப்படின்ட்டு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், போன எலெக்ஷன் 2019 2021 இவங்க கூட்டணியில இருக்கிற திமுக இதே நரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. இவங்களும் அதே தான் சொன்னாங்க, பாஜக பி டீம்னு. இப்ப என்ன மாறிட்டாங்களா? அவர் வந்தோடனே இந்த பக்கம் அப்படி ஊகத்துல இருந்து வரக்கூடிய கேள்விகள் எதுங்க? இது யூகம் இல்லையே. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சிஸ்டர். இல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் சிஸ்டர். நான் சிம்பிளா தான் சார் கேக்குறேன். தாவேக 20ல இருந்து 40% வாங்கும்னு சொல்றது யூகம் இல்லையா? அது வேற இது வேற. இது ஒருத்தரை வந்து நீங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க இவங்க இப்படி தான் முத்திரை குத்துறீங்க. ஆனா இன்னைக்கு அது இல்ல அப்படின்ற போது அப்ப பொய்யா பேசிருக்கீங்க வருது இல்ல? இது பொய்யா. அப்ப நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப சுமார் ஒரு உதாரணத்துக்கு வச்சு நடக்கவே போறது இல்ல. இப்ப விஜய் நான் வந்து நாளைக்கு திமுக கூட்டணி போட்டாரு, அண்ணா ஒரு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு வரா? பாஜக பி டீம் இல்ல கரெக்ட் தான் அப்படின்னா அப்ப உங்களுக்கு சார்ந்து யார் வந்தாலும் நீங்க உடனே என்ன சொல்வீங்க? நல்லவர்கள் இல்ல அப்படின்னா. ஏன்னா இவங்க கிட்ட வந்து எந்த கொள்கையும் இப்ப இல்ல, எந்த கோட்பாடும் கிடையாது. வெறும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாங்க எங்களை சொல்ல நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இவங்களை சொல்றேன், யாரு வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம் பாஜக பி டீம், இவ்வளவுதான் அவங்க நரேட்டிவ். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆனா நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க சரிங்களா? நாங்க என்ன சொல்றோம் இப்போ ரொம்ப சிம்பிள்.
நாங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு சொன்னோம். அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அதிமுக வச்சு சொன்னோம். இது ஒரு 4 நாளா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு. இன்னைக்கு அவரு கூட்டணின்னு சொல்லல சார், பாஜக என்டிஏ தலைமையில் என்டிஏல இருங்க வர ஒரு நிமிஷம் மேடம். விஜய்னா அப்படிதான் சொன்னாரு, என்டிஏன்னு சொன்னாரு. இவரு டெல்லி அணின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன்னா விஜய் சொன்ன வார்த்தையே பாஜக மற்றும் பலர் கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரு. என்டிஏல இருக்கும் மற்றும் பல கூட்டணிகள் சொன்னாங்க. தலைமை யார் ஏத்திருக்காங்களோ அவங்கள நாங்க தெளிவுபடுத்துறோம். இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் மேடம், ரொம்ப சிம்பிள் மேடம். எங்க அண்ணன் இளைஞர்களுக்கு மட்டும் இன்ஸ்பிரேஷனா இல்ல, முதலமைச்சருக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இது அப்புறம் நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாமே அதே மாதிரி வருது பாருங்க நீங்க. சோ இப்போ ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், பொதுமேடை பேச்சு சார். நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், பாயிண்ட ஒட்டி நம்ம பேசுவோம். பாயிண்ட வச்சு தான் நானும் பேசுறேன். இப்ப எங்க அண்ணா என்ன சொன்னாரு, விஜய் என்ன சொன்னாரு, என்டிஏ தலைமையில் இருக்கும் கூட்டணிகள் சொல்லி அதிமுக யார் கீழ இருக்குன்றத தெளிவுபடுத்துறாரு. இப்ப இருங்க அப்ப அது தப்புன்னா, அப்ப அது தவறு என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதும் தவறு. டெல்லி அணி ஏன் சொல்லணும்? அப்ப வந்து எங்களுக்கும் போட்டி, எங்களுக்கும் திமுக அதிமுகவுக்கும் தான் சொல்ல வேண்டியதானே? அப்ப ஏன் டெல்லி அணின்னு சொல்றாரு? டெல்லி அணின்னு பாஜக தலைமையிலான கூட்டணி அமைச்சதுக்கே அவங்க அப்படிதானே சார் பேர் வச்சிருக்காங்க. அததான் நாங்களும் சொன்னோம். நாங்க சொன்னது தவறுன்றீங்க, முதலமைச்சர் சொன்னா கரெக்ட்ன்றீங்க. இது எப்படி? பூனா புஷ்பம் வேற, பூ வேறையா? நீங்க பூன்னு சொல்லக்கூடாது, புஷ்பம் தான் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. ரெண்டு ஒன்று தான் மேடம். டெல்லி அணியா இருந்தானே என்டிஏவா இருந்தானே அவங்க கீழே வரப்போகுது, ரெண்டுமே ஒன்று தானே. சார், விமர்சிக்கிறது வேற, ஒரு கட்சியை நேரடியா பேசாம இருக்கிறதுங்கிறது வேற. அவர் ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக ஆட்சியா தான் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. அததான் நாங்க வந்து இதுவா சொன்னோம். இவர் இந்த தோண்ல சொல்றாரு. அதான் சொல்ல வரல. இவர் சொன்ன கருத்து என்ன, கண்டென்ட் என்ன, ஒரே கண்டென்ட் தான். சொன்ன விதம் மட்டும் தான் வேற. நாங்க சொல்றோம், புரிஞ்சுங்க. நாங்க முதல்ல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். கொள்கை எதிரியாக பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஸ்ட்ரைட்டாவே தான் சொல்றாங்க. அதுல இல்ல, இது வந்து என்டிஏன்னு இவர் சொல்ல முடியாது இனிமே. ஏன்னா விஜய் நான் சொல்லிட்டார், நானும் சொன்னா காப்பீடிக்கிறதா ஆயிடுமோ அப்படின்ட்டு டெல்லி அணி இப்ப மாத்தி பேசுறாங்க. இவ்வளவு நாள் பேசுறாங்க, இப்ப இந்த டெல்லி அணி அப்ப சொல்லாம இப்பயே மாத்துறீங்க. ரைட் சார், விஜய் எங்க பாஜகவை எதிர்த்தார் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க யோசிச்சு வைங்க. நம்ம பிரேக்